பார்த்து மெதுவா. சார் ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் சார். கொண்டு வாங்க. மேம் டாக்டர் வர சொல்லட்டுங்களா? இல்ல வேண்டாம், இது ஒரு சின்ன சுளுக்கு தான், சரியாயிடும். டாக்டர் வேண்டாம். நீங்க வர சொல்லுங்க. ஓகே சார். நான் சொல்றத கேளுங்க, இது ஒரு சின்ன விஷயம் தானே. டாக்டர் வரட்டுமே, நல்லதுதானே. நான் சொல்றத நீங்க என்னைக்கு கேட்டிருக்கீங்க? கேட்கல, எதுக்கு சொல்ற? நீ சொல்றது எப்பவுமே சரியா இருக்காது, அதான் கேட்கறது இல்ல. அடா அது இல்ல, இங்க பாருங்க, எனக்கு எதுவும் இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன், கிளம்புறேன். நல்லா இருக்கல, ஏன் எழுந்திருக்க முடியல? இந்த தரம் என்ன மேடும் பள்ளமா இருக்கா, இல்ல இல்ல உனக்கு தலை சுத்துறது அந்த மாதிரி ஏதாவது? இல்லல்ல, கம் ஆன். ஆக்சுவலி எனக்கு என்ன தோணுதுன்னா, நீ சரியா தான் சொல்லியிருக்க. உனக்கு டாக்டர் அவசியம் இல்லதான், ஆனா ஒரு தடவை டாக்டர் வந்து உன்னை பார்த்தாருன்னா எனக்கும் நிம்மதியா இருக்கும். இவ்ளோ கேர் எடுத்துக்கிறீங்க, அப்புறம் எதுக்காக கோவப்படுறீங்க? இப்ப இத பத்தி பேசாம இருந்தா நமக்கு தான் நல்லது. நாம 2 பேரும் பேச ஆரம்பிச்சா வாக்குவாதம் வந்துரும், அப்புறம் பெரிய சண்டையே வந்துரும். ஃபெஸ்டிவல் அப்ப நம்ம சண்டை போடக்கூடாது. கரெக்ட். வெறும் பல்லே பல்லே. சரி. You know, I really like when you don't fight. நீங்க சண்டை போடாத நேரத்துல எனக்கும் அப்படிதான் இருக்கும். What? அதாவது நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா, நான் உங்க கூட சண்டை போடாம இருந்தா நல்லா இருக்கும்ன்றீங்க. ரிலாக்ஸ். ஏதாவது ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா எனக்கு ஃபோன் பண்ணு, நான் வந்து உனக்கு ஹெல்ப் பண்றேன். என்ன? ஆமா, நீ பாக்குறதுக்கும் கும்முன்னு இருக்கியா? பசங்க யாராவது வம்பு பண்ணாங்கன்னா என்கிட்ட வந்து சொல்லு, அவனை அடிச்சு ஒரு வழி பண்ணிடுறேன். நீங்க இருக்கீங்களே, என்னெல்லாம் பேசுறீங்க? இங்க எல்லாம் எவ்வளவு நல்லா இருக்குல்ல. ஆனா ஹோஷியார்பூர் மாதிரி இல்ல, அங்க ரொம்ப நல்லா இருக்கும். ஆமா, ஹோஷியார்பூர் அளவுக்கு இல்ல, ஆனா இது அந்த அளவுக்கு மோசமா இல்ல. ஹோஷியார்பூர் கொஞ்ச நேரத்துக்கு மைண்ட்ல இருந்து எடுத்து பாரு, அப்புறம் இதுல எதுவுமே குறை இல்லைன்னு சொல்லுவ. நான் எதுக்கு ஹோஷியார்பூரை மறக்கணும் சொல்லு? சின்ன வயசுல நடந்த விஷயம் எல்லாம் எனக்கு எவ்வளவு ஞாபகம் இருக்கு தெரியுமா? ஆமா, எனக்கும் ஞாபகம் இருக்கு. நம்ம எப்படி எல்லாம் விளையாடுவோம்ல. ஒருவேளை பிராச்சி நீ இவங்களையும் உன்னோட ஞாபகத்தோட சேர்த்துக்கிட்டனா அப்புறம் உன்னால மறக்கவே முடியாது. வாவ் ப்ரோ, என்னமா அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. ஹேப்பி பொங்கல். சரி, அதை விட டாடி என்ன சொன்னாரு அத சொல்லு. அட டாட் என்ன சொல்ல போறாரு? உனக்கே தெரியும்ல, அவர் சுத்த வேஸ்ட்னு. எப்படியோ கேட்டு பார்த்தாரு. அவருக்கு எந்த பையன் லவ்ல இருக்கான்னு தெரிஞ்சுக்க ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்டாரு. எந்த பையன் ப்ரோ? அந்த பையன் தான் ஒரு பொண்ணை இம்ப்ரெஸ் பண்ண ரொம்ப முயற்சி பண்ணிட்டு இருக்கான். ஹேப்பி பொங்கல். அந்த பையன் நீ தானே? நீ சொல்லிட வேண்டியதானே அந்த பையன் நான் தானே. எப்படி அப்பா கிட்ட சொல்ல முடியும்? நம்ம அப்பா கிட்ட சொன்னா என்ன நடக்கும் தெரியுமா? என்ன நடக்கும்? அப்புறம் அவர் எல்லார்கிட்டயும் உளறிடுவாரு. ரன்பீருக்கும் பிராச்சிக்கும் லவ் இருக்கு. அப்புறம் செலக்ஷனுக்கு முன்னாடியே உங்க அண்ணன் ரிஜெக்ட் ஆயிடுவோம். முயற்சி பண்றதுக்கு முன்னாடியே கேன்சல். சரி, அப்புறம் என்ன சொல்லு. அப்புறம் அப்பா என்ன சொன்னாருன்னு தெரியுமா? என்ன சொன்னாரு? அப்பா சொன்னாரு, அந்த பையன் இருக்கான்ல, அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறானா இல்ல கேர்ள் ஃப்ரெண்டா வச்சுக்க ஆசைப்படுறானு கேட்டாரு. அப்படியா? அதுக்கு நீ என்ன சொன்ன? சொல்லு. கல்யாணம் தானே? நான் அந்த டைம்ல ரொம்ப கன்ஃபியூஸ்ட் ஆயிட்டேன். ஐ வாஸ் நாட் ஷூர் கேர்ள் ஃப்ரெண்டா கல்யாணமானு சொல்ல முடியல. ஆனா நம்புவியா, ஐ எம் ஷூர். ஆனா உன்னோட அண்ணன் நிச்சயமா பிராச்சிய கல்யாணம் தான் பண்ணிக்க போறான். மாங்கல்யம் தந்து நானே நாம ஜீவன ஹேதுனா.
ஒன்னே எவ்வளோ அழகா இருக்கல்ல, பாத்தியா பாத்தியா? இமேஜின் பண்ணி பாரு, ஷகான இடத்துல நான் இருந்தேன்னா இப்படி நாங்க 2 பேரும் சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருப்போம். எப்படி இருக்கும்? ப்ரோ நான் உன்னை மாப்பிள்ளையாவே கற்பனை பண்ணி அப்படியா? பார்த்துட்டேன். அப்புறம் கேளு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. ராத்திரி இங்க ஓமகுண்டம் எரியும்ல, நீ பிராச்சியோட கைய பிடிச்சிக்கிட்டு சுத்தி வந்துரு. அதுக்கப்புறமா நீ கன்ஃபஸ் பண்ணிடு, பிராச்சி உன் மேல காதல், அதனால தான் நான் அப்படி பண்ணேன்னு. என்ன என்னடா சரி பைத்திய மாதிரி பேசிட்டு இருக்க? யாராவது கேட்டுற போறாங்கடா. இதெல்லாம் என்ன விளையாட்டா? சரி ப்ரோ, எக்ஸைட்டட் ஆயிட்டேன் அவ்வளவுதான். இவன் தானே அவன். இவன் எதுக்கு பிராச்சி கிட்ட போறான்? அட ஆமாப்பா, இவன் வந்து ஒரு நிமிஷம் இரு, இப்ப வரேன். இவன் தான் பிராச்சிய பத்தி தப்பு தப்பா பேசினவன். இவன் ஏதோ மறுபடியும் பேச போயிருக்கான். என்னன்னு தெரியலையே. வா என் கூட வா. இந்தா. என்னாச்சு, ஏன் அழுதுட்டு இருக்க? ஐ வெரி சாரி பிராச்சி. நான் உன்னை பத்தி அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்க கூடாது. அப்புறம் அந்த மாதிரி பசங்க கூட நான் இருந்திருக்கவே கூடாது. இட்ஸ் ஓகே ப்ளீஸ் அழாத. அட இட்ஸ் ஓகே அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்ல. முடிஞ்சதுல சாரி எல்லாம் சொல்லிட்டல. ரன்பீர் ஒரு நிமிஷம் இரு. துஷார், நீ உன்னோட தப்ப உணர்ந்துட்டல. பிஹேவியரை நினைச்சு நீ வெக்கப்படுறல, அது போதும். அதுவே பெரிய விஷயம். இதுக்கப்புறம் கொஞ்சம் கவனமா இரு. என்ன பத்தி மட்டும் இல்ல, எந்த பொண்ணை பத்தியும் இனிமே தப்பா பேசாத. ஓகே? நான் அடுத்த தடவையில இருந்து நான் உனக்கே சப்போர்ட்டா இருக்கேன். நான் சரியா புரிஞ்சுக்கிட்டேன், நல்ல பொண்ணுங்களா உன்ன மாதிரி தான் இருப்பாங்கன்னு. ரொம்ப நல்ல பொண்ணுங்க. போதும். இட்ஸ் ஓகே. என் கையை யாரோ ஏதோ பண்ணிட்டாங்க. பிராச்சி ஏதோ ஆயிடுச்சு, என்னன்னு பாரு. சஹானா என்னன்னு பாரு. எங்க காட்டு. அட சரி ஆயிடுச்சு, விடு. சரி அழாத. நீ நல்ல பையன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். போதும். அட நீ போக வேண்டாமா? உன்னோட கேர்ள் ஃபிரெண்ட் வரேன்னு சொல்லிருக்கால, புதுசா பழைசா? அதான்ப்பா, இவன் பெரிய ஆளு. இவனுக்கு 2 கேர்ள் ஃபிரெண்ட்ஸ் இருக்காங்க. உன்னோட ஃபர்ஸ்ட் கேர்ள் ஃபிரெண்ட் பேர் என்ன? சந்தியா. சந்தியா கூட படிச்சவ, குண்டா கூட இருப்பாளே. அப்புறம் உன்னோட இன்னொரு கேர்ள் ஃபிரெண்ட் கூட இருக்காளே, ரோஷினி சந்தியா. 2 கேர்ள் ஃபிரெண்ட்ஸ் வச்சுட்டு நீ என்ன பண்றீங்க? இவருக்கு நிறைய கேர்ள் ஃபிரெண்ட்ஸ் இருக்காங்க, பெரிய ஆளு இவரு. அவங்கள போய் பாருப்பா போ. ரன்பீர், இப்படியா பேசுவாங்க? Who talks like this? கேர்ள் ஃபிரெண்ட்ஸ் இருக்கிறது உண்மைதானே, நான் என்ன பண்றது? கேர்ள் ஃபிரெண்ட் வச்சுக்கிறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். ஹலோ, நீ எங்க இருக்க? உன்னோட லெஃப்ட் சைடுல. உனக்கு முன்னாடி ஒரு குரூப் இருக்கா? அந்த 5 பேர் இருக்காங்களே, அங்கதான் ரன்பீர் இருக்கான். Now you just see. Fine, go ahead. Make me proud. ரோஷினி கூட எனக்கு பிரேக்கப் ஆயிடுச்சு. அப்புறம் சந்தியா என்னுடைய கேர்ள் ஃபிரெண்ட் இல்ல, என்னுடைய கசின் சிஸ்டர். நீ இவன் சிஸ்டர கேர்ள் ஃப்ரெண்ட்னு சொல்லிட்டியா? அட்டடா, நான் என்ன பண்ணி தொலைச்சிட்டேன். அது Excuse me. Can I have a water please? Do we know each other? I think we do. I think I know you. No, I don't think so. எனக்கு என்ன தோணுதுன்னா, நான் உன்னை ஏற்கனவே எங்கேயோ மீட் பண்ணிருக்கேன். பாத்து ஏற்கனவே கால் வலிக்குதுல, எங்க போற நீ? அதான் மருந்து போட்டாச்சுல. உனக்கு மருந்து போட்டாச்சு, ஆனா எனக்கு பாக்கி இருக்குல்ல. உங்களுக்கு மருந்தா? சாரி, நீங்க 2 பேரும் இங்க இருக்கிறது எனக்கு தெரியாம போச்சு. ஒன் செகண்ட், என்னோட போன். இது முக்கியமா நான். நீங்க பேசிட்டு வாங்க. I will see you again. ஹலோ பிரக்யா, நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? என் அண்ணன் கூட நீ டான்ஸ் பண்ணி மறுபடியும் வீட்டுக்குள்ள நுழையணும்னு நினைக்கிறியா? நல்லா இருக்கு. ஆனா நீ அவர் கூட ஹோட்டல் ரூம் வரைக்கும் மட்டும்தான் வர முடியும். அவர் வீட்டு அறைக்குள்ள இல்ல. அதனால கனவு காட்டுறதை விட்டுட்டு கண்ணை திறந்து பாரு. உன் முன்னாடி நான் நிக்கிறேன். எனக்கு நல்லா தெரியுது. இன்னொன்னும் தெரியுது, இத்தனை வருஷத்துல அந்த ஆலியா இன்னும் மாறவே இல்லை. இப்பவும் அதே வெறுப்பு, அதே எண்ணங்கள். கொஞ்சமாவது மாறு. ஒருத்தங்களை மதிக்க கத்துக்க, அவங்க மேல அன்பு வைக்க கத்துக்க. அப்புறம் என்னவோ நான் வேற யாரோ மாதிரி என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். உன் அண்ணன் கூட டான்ஸ் ஆடிட்டு அப்படியே அவர் என்ன இந்த ரூம்குள்ள கூட்டிட்டு வந்த மாதிரி சொல்ற. உனக்கு இது புரியவே இல்லையா? நீ என்ன இன்சல்ட் பண்றதா நினைச்சு உன் அண்ணனையும் இதெல்லாம் இன்சல்ட் பண்ணிக்கிட்டே இருக்க. என்ன பத்தி சொன்னா கூட பரவாயில்ல, ஆனா உன் அண்ணனை பத்தி சொன்னா கண்டிப்பா என்னால பொறுத்துக்க முடியாது. இந்த ரூம்குள்ள வரைக்கும் வர முடிஞ்ச என்னால நான் நினைச்சா திரும்பவும் இதே வீட்டுக்கு உன் அண்ணனோட வாழ்க்கையில மறுபடியும் என்னால வர முடியும். ஆனா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அதான் நான் வராம இருக்கேன்.
ஆனா அந்த காரணத்துக்காக நான் எப்பவுமே இங்க வரமாட்டேன்னு மட்டும் நினைச்சிடாத. நாட் பேட். நீயும் இன்னும் மாறவே இல்ல பிரக்யா. அந்த ஆட்டிடியூட் அன்னைக்கு இருந்த மாதிரி இப்பவும் அப்படியே தான் இருக்கு. லெட் மீ திங்க். வாட் குட் பி ரீசன் பிஹைண்ட் திஸ் ஆட்டிடியூட்? என் அண்ணன் இத பத்தி உன்கிட்ட சொல்லவே இல்லையா? அதாவது நாங்க வளர்த்த உன்னோட பொண்ணு உன்னை மொத்தமா வெறுக்க ஆரம்பிச்சிட்டா. பரவாயில்ல, இருக்கட்டும், நானே சொல்லிடுறேன். நீ எந்த பொண்ண எங்க கிட்ட வளர்க்க விட்டுட்டு போனியோ அவ உன்னை முழுசா வெறுக்க ஆரம்பிச்சிட்டா. நீ பொய் சொல்ற. நான் ஒண்ணும் பொய் சொல்லல, உண்மை இதுதான். ஒருவேளை நீ தெரியாம இந்த வீட்டுக்குள்ள வந்தாலும் அவ வீட்டை விட்டு வெளியில போயிடுவா. அந்த அளவுக்கு அவ உன்னை வெறுத்துட்டு இருக்கா. 20 வருஷத்துக்கு முன்னாடி நீ எந்த பொண்ணை விட்டுட்டு போனியோ அவ உன்னை வெறுக்கிறா. இதுதான் உண்மை. அப்புறம் இந்த உண்மையை தெரிஞ்சுட்டு நீ வாழ்ந்துதான் ஆகணும். நீ எங்க வீட்டுக்குள்ள வர விரும்பல. ஐ மீன், நீ என்கிட்ட சொன்ன மாதிரி அதுக்கு ஏதாவது ரீசன் இருக்கலாம். ஆனா நீ என்னைக்காவது யோசிச்சு பாத்திருக்கியா என் அண்ணன் எதுக்காக உன்னை கூட்டிட்டு வரலன்னு? ஆரம்பத்துல நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்திக்கல, ஓகே. ஆனா நீ எப்பவாவது யோசிச்சு பாத்திருக்கியா எதுக்காக அண்ணன் உன்னை வீட்டுக்கு கூட்டிட்டு வரலன்னு? உன்னோட அந்த பொண்ணு கிட்ட உன்னை பத்தி ஏதாவது காரணம் கண்டிப்பா இருக்கும். யோசிச்சு பாத்தியா? இதுதான் காரணம். that your daughter hates you. உண்மையை தெரிஞ்சுக்கிட்டது ரொம்ப ஷாக் ஆயிட்டல பிரக்யா. அப்ப உண்மையை நீ தெரிஞ்சுக்க. அந்த உண்மை என்னன்னா she hates you. வாய மூடு. நீ சொல்ற எதையும் நான் கேட்க போறதில்ல. எதையும் கேட்க மாட்டேன். ஐ மீன் ரீசெண்டா நான் உன்னை எங்கேயோ தான் பார்த்திருக்கேன். எங்க? 5 நிமிஷத்துக்கு முன்னாடி அங்க. நைஸ் ஜோக். பை எனி சான்ஸ் நீ எங்க காலேஜ் ஸ்டூடெண்டா கூட இருக்கலாம். நீயும் அந்த காலேஜ் தானே படிக்கிற? எஸ், எனக்கு இப்ப தெரிஞ்சிருச்சு. எனிவே நீ தான் எந்த காலேஜ்ல படிக்கிறேன்னு சொல்லணும். நாட் பேட். ஐ திங்க் இஃப் ஐ எம் நாட் ராங், நீ அந்த பையன் பேர் என்ன? திஷான். நீ திஷானோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் ஒன்னும் இல்லையே? எஸ். சி, ஐ நியூ. வெரி இம்ப்ரெசிவ். நீ இஷானோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட்னு எனக்கு தெரியாம போயிடுச்சு. உனக்கும் தெரியும். அதாவது நான் இஷானோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட். எக்ஸாக்ட்லி. சி, ஐ ரிமெம்பர். பிகாஸ் நீ பாய்ஸ் கிட்ட ப்ராமிஸ் பண்ண சொன்னல, அதாவது ஃப்ரெண்ட்ஸோட கேர்ள் ஃப்ரெண்ட்ஸை யாரும் பார்க்க கூடாதுன்னு. வெரி வெரி நைஸ். நாட் பேட். குட். பிங்கோ. குட் பை. குட் பை. இப்பதானே நீ என்கிட்ட பேசவே ஆரம்பிச்சிருக்க. ஐ மீன் டு சே குட் பை. குட் பாய். குட் பை. குட் பாய். குட் பாய். வெரி குட். வெரி ட்ரூ. கீக்கின்னு சிரிச்சிட்டு இருக்கான் பாரு. பிராச்சி கிக்கின்னு சிரிப்பாங்க, பின்ன என்ன குக்கு நான் சிரிக்க முடியும்? வாய் மூடு. இங்க நம்மள பேச விடாம அந்த பொண்ணுகிட்ட அங்க போய் அவன் மட்டும் எப்படி பேசிட்டு இருக்கான் பாத்தியா? எக்ஸ்கியூஸ் மீ கேர்ள்ஸ், நான் ஒரு ஃபோன் கால் பண்ணிட்டு வந்துடுறேன். ரன்பீர், பிராச்சி அங்க ஜெலஸ் ஆவரா. ஐ திங்க் இட்ஸ் a good sign. Good job. சோரியா, த கேம் இஸ் ஆன். எனக்கும் ரன்பீருக்கும் இப்ப மயக்க மாத்திர தேவை. அப்படியா விஷயம்? மேடம் இப்பதான் ஜெலஸ் ஆகுறாங்களோ? இப்ப பாரு, இன்னும் ஜெலஸ் ஆக வைக்கிறேன். சாரி ரன்பீர், நீ எனக்கு எந்த ஒரு ஆப்ஷனையுமே விட்டு வைக்கல. ஆரம்பிச்சு வச்சது நீதான். இதை நான் முடிக்கிறேன். கொஞ்சம் உன் பேரு கேட்டு போகும், அதனால என்ன? லவ்ல இதெல்லாம் சகஜம் தானே. ஆமா, என்ன பண்ற? நத்திங். நத்திங். உன்னோட கை ரொம்ப அழகா இருக்கே, எங்க கொஞ்சம் காட்டு. நைஸ் யார். எனக்கு கை ரேகை பார்க்க தெரியும், தெரியுமா? ஆலி அத்தை மயக்க மாத்திரையை வாங்கிட்டு வந்திருப்பாங்க. நான் போய் பார்க்கறேன். உன்னோட கையில இருக்க இந்த ரேகை என்ன சொல்லுதுன்னா, உன்னோட ரேகையை பார்க்கும்போது உன்னோட எதிர்காலம் ரொம்பவே நல்லா இருக்கு. ஆனா இன்னும் நல்லா ஆக்க முடியும். எப்படி தெரியுமா? எப்படி? அது எப்படின்னா உன்னோட தோல்ல ஹாட்டா கியூட்டா இருக்க ஒரு பையன், அவன் கைய வச்சானா உனக்கு இன்னும் அதிர்ஷ்டம் கிடைக்கும். சோ உனக்கு அந்த அதிர்ஷ்டம் வேணும்னு நினைக்கிறியா? நிச்சயமா. அப்புறம் இங்க ஹாட்டாவும் கியூட்டாவும் எந்த ஒரு பையனும் கண்ணுக்கு தெரியலையே. சோ இப்போ உனக்கு அதிர்ஷ்டம் அடிக்க போகுது. ஓ அப்படியா?
பாத்தியா அவன? என்னால இந்த கன்றாவியெல்லாம் பார்க்க முடியல. இந்த மாதிரி மேனர்லெஸ் ஆளுங்களை பார்த்தாலே வெறுப்பா இருக்கு. இங்க இப்ப என்ன நடக்குது? ஃபெஸ்டிவல் நடந்துகிட்டு இருக்கு, ஃபேமிலி இருக்காங்க, எல்லாரும் வந்திருக்காங்க. எல்லாரும் முன்னாடியும் யாராவது இப்படி ஃப்ளர்ட் பண்ணிட்டு இருப்பாங்களா? அட பண்ணட்டும் விட. அப்புறம் அவன் எதுவும் தப்பான காரியம் எல்லாம் பண்ணலல்ல. அப்புறம் நீயே சொல்லுவ ரன்பீர் ஃப்ளர்ட்னு. அவன் அதுதான்றப்ப பண்ணட்டுமே விட. ஆனா ஒகேஷனை பாரு, எங்க வந்திருக்கோம், என்ன பண்ணிட்டு இருக்கோம், அதெல்லாம். ஒரு நிமிஷம், அவனை பார்த்தா பொறாமையா இருக்கா? ஆமா, கோவத்துல நல்லா எரியறேன். முதல்ல நீ என் கைய பிடிச்ச, அப்புறம் நீ என் தோல்ல கை போட்ட. ஆனா நீ ஏன் அப்படி பண்ண? ஓ நோ, விக்ரம் சார் வராரு. அவர் முன்னாடி அவனோட அப்பா அவர் முன்னாடியே ஃப்ளர்ட் பண்றான். கொஞ்சம் கூட வெக்கமே இல்ல அவனுக்கு. உண்மையை சொல்லட்டுமா? பொய்ய கண்டுபிடிச்சிருவேன். பொய்னா கண்டுபிடிச்சிருவியா? கொஞ்சம் கூட நல்லாவே இல்ல. மேனர்லெஸ் முட்டாள். சரி கேளு, நான் உன்னோட தோல்ல கைய எதுக்கு போட்டேனா? ஒரு நிமிஷம் மேடம். யா ஷூர். வாடா. 1 மினிட். வா. வாட் டாட்? இத பாருப்பா, பொண்ணுங்க உன்னை பார்க்கணும்னா நீ முதல்ல அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணணும். ஒருவேளை நீ அவங்கள கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டனா பொண்ணை இல்ல அவங்க அம்மாவை இம்ப்ரெஸ் பண்ணு. இதை ஏன் நீங்க என்கிட்ட முன்னாடியே சொல்லல? இது ரொம்ப சூப்பரான ஐடியா. இதை ஏப்பா நீங்க முன்னாடியே சொல்லல? பெர்ஃபெக்ட். அம்மாவுக்கு பிடிக்கணும். ஈஸியா கரெக்ட் பண்ணிடலாம். நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன். ஏன்னா நான் முன்னாடியே சொல்லியிருந்தா இவ்வளவு அழகான பொண்ணு கிடைச்சிருப்பாளா என்ன? திருட்டு பயலே, இங்க போறா. என்கிட்ட போய் சொல்லியிருக்கல நீ, என்னோட ப்ராப்ளம்ல இது என் ஃப்ரெண்டோட ப்ராப்ளம்னு. எனக்கு தெரியும்டா இது உன் ப்ராப்ளம் தானே. அது சரி, அந்த பொண்ணு யாருன்னு கண்டுபிடிக்கணுமே. யார் அது? என் ராஜகுமாரனுக்கு ஏத்த ராஜகுமாரி. நான் கண்டுபிடிச்சே தீருவேன். ஏதோ நடக்குது. இல்ல இல்ல டாட், ஏதோ ஏடாகுறமா இல்ல. அப்படி எல்லாம் எதுவும் இல்ல. I'm so sorry about my dad யார். அவர் இப்படிதான் ஏதாவது வளருவாரு. I'm sorry. அவர் பேசினதை நான் கேட்டுட்டேன். எல்லாத்தையும் கேட்டுட்டியா? ஆக்சுவலி உங்க அப்பா சரியா தான் சொன்னாரு. கல்யாணம் பண்ணிக்கணும்னா ஒரு பொண்ணோட அம்மாவை இம்ப்ரெஸ் பண்ணி தான் ஆகணும். ஆனா கல்யாணங்கிறது பொண்ணு தானே பண்ணிக்கணும். அப்போ அந்த பொண்ணையும் இம்ப்ரெஸ் பண்ணணும். அதுக்கு நான் உனக்கு ஹெல்ப் பண்ண முடியும். நீ பொண்ணை இம்ப்ரெஸ் பண்றதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுவ. நாட் பேட். எப்படி? நான் என்ன சொல்றேனோ அந்த மாதிரி செய். அந்த பொண்ணோட மனசை ஜெயிச்சிருவ. அப்புறம் அந்த பொண்ணு உனக்கு. சாரி பிரியா, ஒரு அர்ஜென்ட். பிரக்யா, ஷிட். ஆலியா, நானும் பிரக்யாவும் இங்க பேசிக்கிட்டு இருந்தோம். ரொம்ப சந்தோஷமா இங்கே தான் பேசிக்கிட்டு இருந்தோம். எனக்கு அர்ஜென்ட்டா ஒரு கால் வந்தது, வெளியில போய் பேச போனேன். திரும்பி வந்து பார்த்தா பிரக்யா இங்க இருந்து கிளம்பிட்டா. ஆலியா, நீ பிரக்யா கிட்ட என்ன சொன்ன? அவ என்கிட்ட என்னோட பொண்ணு எப்படி இருக்கான்னு கேட்டா. அவகிட்ட உண்மையை சொன்னேன், உன்னோட பொண்ணு உன்னை ரொம்ப வெறுக்கிறான்னு. தட்ஸ் இட். ஆலியா ப்ளீஸ், நீ இதுல தலையிடாத. ஜஸ்ட் நீ எதுலயும் இதுல தலையிடாத ப்ளீஸ். அண்ணா, அவ ரியாவை பத்தி பேசினா நான் எப்படி சொல்லாம இருக்க முடியும்? அவ பொண்ணு பத்தி விசாரிச்சிருக்கா. அம்மா பொண்ணுக்குள்ள எப்படி வேணாலும் இருக்கட்டும், என்ன வேணாலும் நடக்கட்டும். நீ எதுக்கு இதுல வர? ப்ளீஸ் ஸ்டே அவுட் ஆஃப் இட். ஆல் ரைட்? அண்ணா, நீங்க பேசுறது ரொம்ப நல்லா இருக்கு. இது நீங்களும் பிரக்யாவும் சம்பந்தப்பட்ட விஷயம்னா நான் தூரமா இருந்திருப்பேன். ஐ மீன் ஐ எம் ஓகே. அவ கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. அவளை போய் பார்க்கணுமா, நீங்க போய் பாருங்க. ஆனா அவ ரியாவோட லைஃப டிஸ்டர்ப் பண்ணணும்னு முயற்சி பண்ணா அத என்னால தாங்கிக்க முடியாது. ஏன் நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? அவ அவளோட அம்மா. சோ அவ ரியா கூட இருந்த வரைக்கும் அவளோட அம்மாவா இருந்திருக்கலாம். அவ என்னைக்கு ரியாவை விட்டுட்டு போனாலும் ஐ ஸ்வேர் எல்லா உறவையும் எல்லா உரிமையையும் அவ அன்னைக்கு இழந்துட்டா. நீ என்ன சொல்றன்னு உனக்கே புரியுதா? உனக்கே அது கேக்குதா? ஆனா நீங்க என்ன சொல்றீங்கன்னு உங்களுக்கு புரியுதா? எதுக்காக ரியாவை நீங்க கட்டாயப்படுத்தி அவளோட அம்மாவை மீட் பண்ண வைக்கணும்னு நினைக்கிறீங்க? She doesn't want to meet her. அம்மாவை பார்க்க விரும்பல. இங்க பாருங்கண்ணா, புரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க முயற்சி பண்ணுங்க. உங்களுக்கும் பிரக்யாவுக்கும் 1000 விஷயம் இருக்கலாம், அது டிஃபரெண்ட் திங். ஆனா ரியா அவங்க அம்மாவை பார்க்க கண்டிப்பா விருப்பப்பட மாட்டா. நான் அவளை பார்க்கவும் விட மாட்டேன். சோ நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை செய்ய முயற்சி பண்ணாதீங்க. ரியா அவளை பார்க்க விருப்பப்படல, அவளை பார்க்கவும் விடாதீங்க. ஒருவேளை நான் அப்படி பண்ணா? நான் உங்ககிட்ட ஒன்னே ஒண்ணு மட்டும்தான் நான் சொல்லுவேன். எதையும் செய்யறதுக்கு முன்னாடி ஒரு தடவை நீங்க ரியாவோட விருப்பத்தை தெரிஞ்சுக்கோங்க. அண்ணா, ரியா முன்னாடி அவளோட அம்மா பேரை உங்களால சொல்ல கூட முடியாதப்போ எப்படி நீங்க அவளோட அம்மாவை சந்திக்க விடுவீங்க? நான் என்ன பண்ணணுமோ அதை நான் கண்டிப்பா பண்ணுவாளியா.
நீ ப்ளீஸ் இதுல தலையிடாத. இது நீங்களும் பிரக்யாவும் சம்பந்தப்பட்ட விஷயம்னா நான் தலையிட மாட்டேன். ஆனா இதுல ரியா இன்வால்வ் ஆயிருக்கிறதுனால ஐ ஸ்வேர் ஐ வில் பி இன்வால்வ்டு. நான் அவளோட விஷயத்துல தலையிடுவேன். எனக்கு அகைன்ஸ்டா போவியா? ஒருவேளை நீங்க ரியாவுக்கு எதிரா ஏதாவது செய்யணும்னு நினைச்சீங்கன்னா, உங்களுக்கு அகைன்ஸ்டா போகணுங்கிற நிலைமை வந்தா நிச்சயமா நான் உங்களுக்கு அகைன்ஸ்டா இருப்பேன். ஆலியா, ஸ்டே இன் யுவர் லிமிட்ஸ். ஆல்ரைட், நான் என்னோட லிமிட்ஸ்ல தான் இருக்கேன்னு. நான் லிமிட்ஸ்ல இருக்கணும்னு தான் நினைக்கிறேன். அப்புறம் நான் என்னோட ஃபேமிலில இருக்கணும்னு இது உன் ஃபேமிலி இல்ல. She is not your family. உன்னுடைய ஃபேமிலி ஆரியன் பூர முதல்ல அவங்கள கேர் பண்ண, அதுக்கப்புறம் என் பொண்ணு கிட்ட வா. ஆல்ரைட், that's your family. அப்படின்னா சரி, உங்களை நான் அண்ணனை கூப்பிட வேணான்னு கூட சொல்லிடுங்க. ரியா கிட்டையும் சொல்லி என் அத்தனை கூப்பிட வேணான்னு சொல்லுங்க. உண்மை என்னன்னா, நீங்க என்ன மனசார மன்னிக்கவே இல்ல, அப்படித்தானே? என்ன உங்க தங்கச்சியாவே நினைக்கல. நான் ஒத்துக்கிறேன், நான் நிறைய தப்பு பண்ணிருக்கேன். என்னோட பாஸ்ட்ல நான் நிறைய தவறுகள் பண்ணிருக்கலாம். இருந்தாலும் தப்பு நடக்கிறது சகஜம்தான். ஆனா நீங்க அதுக்கப்புறம் என்ன மனசார தங்கச்சியை ஏத்துக்கல. நான் செஞ்ச தப்ப வச்சு என்ன நீங்க ஜட்ஜ் பண்ணிடாதீங்க ப்ளீஸ். இல்ல ஆலியா, உன்னோட பாஸ்ட் இன்னி வரைக்கும் மறையல. அன்னைக்கு செஞ்ச தப்பதான் இன்னைக்கு செஞ்சுக்கிட்டு இருக்க. ஆனா மறுபடியும் நான் உன்னை அதை பண்ண விட மாட்டேன். ஓகே டாட், நீங்க அத்தை கிட்ட இப்படி எல்லாம் பேசக்கூடாது. இல்ல இல்ல இல்ல, உனக்கு தெரியாது. உன்னோட அத்தை பெரிய தப்பு பண்ண பாக்குறா. she is not understanding. இல்ல, நீங்க தான் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. அத்தை அழுகிறது என்னால பார்க்க முடியாது. அவங்க எனக்கு வெறும் அத்தை மட்டும் இல்ல, எனக்கு அவங்க அம்மா அதான் உன் அத்தைக்கு நான் சொல்லி புரிய வைக்க பாக்குறேன். நீ உன்னோட அம்மாவை மீட் பண்ணணும்னு நினைக்கிறேன். எனக்கு எங்க அம்மாவை பார்க்க பிடிக்கல டாட். இல்ல, அவங்கள பத்தி நான் பேசவும் விரும்பல. சோ ப்ளீஸ் அவங்கள பத்தி என்கிட்ட எதுவுமே பேசாதீங்க. நான் சொன்னது இப்பவாவது புரிஞ்சுக்கிட்டீங்களா? உங்க பொண்ணு அவளோட அம்மாவை பார்க்க கூட விரும்பல, அவ பேரை கேட்க கூட விரும்பல, அவளோட முகத்தை கூட பார்க்க அவ விருப்பப்படல. இவளை நீங்க எப்படி அவளோட அம்மா கூட சேர்த்து வைப்பீங்க?